இல்ல சோழன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாங்க. உடனே சோழன் ரொம்ப சந்தோஷமா பல்லவன் கிட்ட, "இங்க பாரு பல்லவா, நிலாவோட மனசு மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நிலா என்கிட்ட தனியா போயிட்டு நமக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்றதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நெனைக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சோழன் சொல்லிட்டு வர்றாங்க. இங்க பல்லவன் வந்து ரொம்ப சந்தோஷமா, "சரி நீ போயிட்டு வா, அண்ணி கூப்பிடுறாங்களா" அப்படின்னு சொன்னதும், இங்க நிலா இருந்துட்டு, "இருங்க இந்த வண்டியிலே நம்ம போகலாம்" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க எனக்கு வண்டி ஓட்ட வெளியில லைசென்ஸ் இல்லனாங்க. அப்புறம் எப்படி நான் வண்டி ஓட்டிட்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க இருங்க நானே வண்டி ஓட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு நிலா வந்து வண்டி ஓட்டிட்டு சோழன கூப்பிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. கூப்பிட்டு போயிட்டு எப்படியாவது நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் கூட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் சோழனை ஒரு இடத்துக்கு நிலா கூப்பிட்டு போயிட்டு அங்கே நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அது எதை பற்றின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு, அது எதை பற்றின்னு எனக்கு தெரியுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதை பற்றி தானே, டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தானே எங்களை என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஓ அந்த எண்ணத்தோட தான் இத்தனை நாளாக என்கிட்ட பழகிக்கிட்டு இருந்திருக்கீங்களா, எல்லா விஷயத்தையும் அந்த அந்த ஏட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் ஸ்டாக் ஆகுறாங்க. கல்யாணத்தப்ப நீங்கள் என்னோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி வச்சிருந்துருக்கீங்க. அப்படி இருந்ததுனால தான் நமக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. எல்லாமே நீங்க பண்ண ஃப்ராட் தனம் தான் இப்ப தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஃப்ராட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க கூடலாம் சேர்ந்து வாழணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இது பொய்யான கல்யாணம் தான் அப்படின்னு தான் நான் நெனச்சிட்டு இருக்கேன். அதான் நிஜமாக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. உங்க கூட நான் சேர்ந்து வாழ்வேன்னு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. சோழன் இருங்க நான் சொல்றத கேளுங்கங்க அப்படிங்கிறாங்க. ஆனா சோழன் சொல்றத நிலா கேட்கிற மாரி மனநிலையில இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் இங்க இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. உங்க கூடயே சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டு, அதுவும் இல்லாம இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன்னு எல்லாம் வந்து சோழன் கிட்ட வேகமா சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.